வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளரை அடித்து இழுத்துச் செல்லும் பறக்கும் படையினர். யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர்? என்ன காரணத்திற்காக பறக்கும் படையினர் அடித்து இழுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. கடைசியாக வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே சற்று முன்பு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த குடி அமைச்சர்களாகட்டும், இல்லை பல குலத்துறை அமைச்சர்களாகட்டும், எல்லாருமே அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் ஒரு தீவிர வேளையிலே தற்போது திமுகவுடைய ஒரு முக்கியமான வேட்பாளரை அடித்து இழுத்து செல்லும் பறக்கும் படையினர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுகவுடைய முக்கியமான வேட்பாளராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் தற்போது அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்றிருந்தார். செல்லும் கூடிய வழியிலேயே அவருடைய காரில் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த பணப்பட்டுவாடா செய்யப்பட இருந்த பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களை பறக்கும் படையினர் அதிரடியாக சோதனை போட்டு இந்த பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களையும் முடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை அடித்து இழுத்தும் செல்ல போகுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா முக்கியமான தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் KN நேரு அவர்களின் தொகுதி. ஸோ அந்த தொகுதியின் வேட்பாளரே தற்போது கைது செய்யப்படும் நிலையில் இருப்பதால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பல கோடி ரூபாய் யாருடைய பணம், யார் கொடுத்து விட்டது, இதற்கு யாருடைய சொந்த பணமா இல்லை யாருடைய பணம்னு சொல்லிட்டு பல கோணங்களில் பறக்கும் படையினர் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை கொடுக்குறது. இதை பற்றின தொடர்ச்சி வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.